வெல்கம் டு கிருக்கல் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், ஆயில் பேஸ்ட் வச்சு எப்படி போர்ட்ரேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ இதுக்கான பேசிக்ஸ் பார்த்தோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த பிளெண்டிங் டெக்னிக்லாம். இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரு ஆயில் பேஸ்ட் வச்சு எப்படி ஃபுல் போர்ட்ரேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்லை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மெட்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பெயிண்டிங் நான் யூஸ் பண்ண கலர்ஸ் வந்து கேம்பினோட ஆயில் பேஸ்ட்டு 50 ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஆக்சுவலாக கம்மியான ஷேடும் இருக்குது. அது யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பிளெண்டிங் அப்புறம் அந்த டோன் கொண்டது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 50 ஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டோன் ஈஸியாக நல்லா கொண்டு வர முடியும். அடுத்து நான் யூஸ் பண்ண 8B பென்சில், அப்புறம் சாக்கோல் பென்சில். இது எதுக்குன்னு அவுட்லைன் பண்ணுறதுக்கு. இப்போ இனிஷியல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவுட்லைன் பென்சில் இருக்கும், அது நீங்கள் கலர் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த லைன்ஸ்லாம் வந்து பிளெண்ட் ஆகி மறைஞ்சிடும். அதை க்ளீன் அவுட்லைன் கொண்டு வரதுக்கு நான் இந்த இது யூஸ் பண்ணுறேன். ஃபைனல் டச்சாக யூஸ் பண்ணுறது அப்ரேசிங் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கலர்ஸ் வந்து வெளியே வராமல் இருக்குது, ரீஜென்ரேட் ஆகாமல் இருக்குது. அதாவது நீங்கள் கலர்ஸ் வச்சிங்கன்னா கை மேலே படும்போது கண்டிப்பாக அந்த ஷீட்டு கலர்ஸ் திரும்ப வெளியே வந்துடும். அதே மேலே ஷீட் வச்சு கவர் பண்ணும்போது வெளியே வந்துடும். அதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும்னு இப்போ வெறும் ஆயில் பேஸ் வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நான் வந்து பேசிக் ஸ்கெட்ச் ரெடி பண்ணிவிட்டேன். கலர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஆயில் பேஸ்டோட பேசிக் வீடியோ பார்க்கணும், மேலே கார்டு செக் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதை செக் பண்ணி இதை பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸ்டேட் இந்த வீடியோ பார்த்தா புரியும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பேசிக் வீடியோ அப்ளை பண்ணியிருக்கேன், அதை பார்த்து இதை பாருங்கள். இந்த ஆயில் பேஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பேசிக்காகவே உங்களுக்கு ஸ்கின் டோன் எல்லா இதுவும் அந்த பாக்ஸ்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் 2 கலர் 3 கலர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஃபேஸ் கலர் பீச் ப்ரௌனு கொஞ்சம் யூஸ் பண்ணி பேசிக் டோன் மட்டும் கொடுக்குறேன். பேசிக் லேயர், அதுவும் டார்க் கொடுக்காம லைட் போர்ஷன் தான் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த லேயர் வைக்கும் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அதே அப்ளை பண்ணும்போது டார்க்னஸ் டார்க்னஸ் வந்து அவங்க மட்டும் அப்ளை பண்ணுறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோஸ்க்கு மேலே, லிப்ஸ்க்கு மேலே, அப்புறம் அந்த ஃபோர்ஹெட்டு, அப்புறம் அந்த கையோட பாட்டம் டாப்பில், இதெல்லாம் அந்த ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக இருக்குது. ஸோ அங்கே அந்த போர்ஷன் அவன் டார்க் பண்ணவே இல்லை. அது நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. சிக்ஸ்க்கு நம்ம பிங்க் இருக்கிறதுனால லைட்டாக அந்த பிங்க் ஷேட் கொடுக்குறேன். பிளாக்ல இருக்கிறதாங்க ஃபஸ்ட்டு அதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 50 கலர்ஸ் இருக்குது. அதனால் ஈஸியாக உங்களால் பிரிண்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபோட்டோ கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 30 கலர்ஸ் மேலேயே இருக்குது. அதனால் ஈஸியாக உங்களால் அந்த ஃபோட்டோ இருக்கிற கலர் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். டார்க் சைடு இப்போ வந்து பிளாக் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த டோனில் வந்து கொஞ்சம் டார்க்காக தேவைப்படுது. பாக்ஸில் இல்லாததுன்னா பிளாக் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த பிளிச்சுக்கு யூஸ் பண்ணும்போது டார்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டோன் டார்க்காக கிடைக்கும். பாக்ஸில் கலர் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணியோ இல்லை கலர் இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணணும், நீங்கள் ஒயிட் யூஸ் பண்ணி கலர் ஈஸியாக டல்லோ டார்க்கோ பண்ணலாம்.
முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கலர் வந்து த்ரோட்டு நீங்கள் அந்த செக்ஷன் வந்து போட்டிட்டு முடிக்கிற ஃபோன் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் டார்க்கும் ரொம்ப டார்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிளெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி டார்க்னஸ் வந்து குறைக்கவும் முடியாது ஆயில் பேஸ்ட் பொறுத்தவரைக்கும். அப்படி நீங்கள் தெரிய கொஞ்சம் டார்க் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு சின்ன ஒரு ரூலமே கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்க்ராட்சர் மாதிரி இருக்கும். அது யூஸ் பண்ணி கலர் ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துடலாம். அதை எடுத்து நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணலாம். மற்ற மீடியம் மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர், போஸ்டர், அக்லிக், ஆயில் இதில் வீட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா கலர் வச்சோடனே பேப்பர் ஷிம் பண்ணி பிடிச்சிக்கும் கலர். அதனால் உங்களால் இது வந்து கலர் ரிமூவ் பண்ணுவோம் எதுவும் முடியாது. பட் இதில் எப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி கலர் எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்தல ஈஸியாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து வேக்ஸ் கிடையாது, இது ஆயில் பேஸ்ட்டு. வேக்ஸ் ஆயில் பேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. வேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பிளெண்டும் ஆகாது, ஒட்டவும் ஒட்டாது, பேட்ச் பேட்சாக நிற்கும். இது ஆயில் நீங்கள் கடையில் வாங்கும்போது எந்த ஷாப் வாங்கும்போது ஆயில் பேஸ்ட்டு கேட்டே வாங்க. வேக்ஸ் கிடையாது. ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி பாக்ஸில் அப்படிலாம் வருது. இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு ஷேடு புரிஞ்சிருக்கும். அந்த ஃபோட்டோவில் கம்பேர் பண்ணுற மாதிரி ஸ்கின் டோன் ஈஸியாக கொண்டு வந்துட்டு இதில் நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். எக்காந்து கொண்டு முன்னாடி சொன்ன மாதிரி டார்க் மட்டும் ஆக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது முக்கியமானது. நீங்கள் ஒரு போர்ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸில் ஒர்க் பண்ணும்போது சைமல்டேனியஸாக நீங்கள் அந்த பாடி ஒர்க்ஸ் ரைடும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு அந்த நெக் போர்ஷன் வரல, ஷோல்டர், கை காலில் வரலாம், விட்டுடலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸு, நெக்கு, அப்புறம் கை, இந்த 3 பார்ட் வரதுனால நீங்கள் மேலே எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கீழே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் மேலே ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணி முடிச்சிருவீங்க. இப்போ நெக் போர்ஷன் வரும்போது அந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு மேபி இந்த கலர் அடுத்த கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு தோணும். ஆனால் லைக் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சேமாக நீங்கள் ஃபேஸில் என்ன அப்ளை பண்ணுவீங்க அதே டோனு நெக்கு, கை, இந்த மாதிரி மாற்றி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டைம் டியூரேஷன் கம்மியாகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த கலரும் நல்லா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஃபேஸும், நெக்கு, அப்புறம் அந்த கை, இந்த 3 இதுவும் சைமல்டேனியஸாக நீங்கள் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ் ஆகாது எங்கேயும் கலரு. அதே மாதிரி டோனும் சேஞ்ச் ஆகாது. மேலே கொடுக்குற அந்த அதே டோன் வந்து த்ரோட்டு அந்த செக்ஷனுக்கு உங்களுக்கு கேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் கொண்டு வந்த பிறகு முக்கியமாக ஹேர், அந்த முடி பார்த்து பிளாக்காக இருக்குது. நான் ஸ்ட்ரெயிட்டாக பிளாக்கே யூஸ் பண்ணுறேன். இது அந்த லைட் காம்பினேஷன் எதுவுமே கிடையாது, யூஸ் பண்ணல. சப்போஸ் அந்த முடியில் கொஞ்சம் ப்ரௌனிஷோ கொஞ்சம் லைக் ஒரு சாஃப்ட் ஒன்று இருந்தால் நீங்கள் அந்த கலர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் பிளாக் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா பிளாக் அப்ளை பண்ணிட்டு மேலே அப்ளை பண்ணால் ப்ராப்பராக வந்து பிளெண்ட் ஆகாது. பிளெண்ட் ஆனாலும் கொஞ்சம் ரொம்ப டல் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்போ அந்த டீத் பார்ட்டு நீங்கள் கொஞ்சம் டார்க் ஒன்று பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ஆயில் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் அதோட கலர். ஏன்னா அதோட சைஸ் எப்படி தான் அதோட திக்னஸ் இருக்கிறதுனால சின்ன மைனூட் டீட்டெயில் பண்ணும்போது நீங்கள் சாக்கோல் பென்சில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கேம்பெயினோட 6B 8B பென்சில் யூஸ் பண்ணலாம். இன்னும் டார்க் வேணும்னா ஒரு ஸ்டெட்லுக்கு 8B இருக்கும், அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அவுட்லைன் கிளியராக வரும். அதே மாதிரி கலர் அப்ளை பண்ணோம் இல்லையா, நீங்கள் அது யூஸ் பண்ணும்போது கலர் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துரும் அந்த 8B. அது எடுத்துகிட்டு உங்களுக்கு பிளாக் அவுட்லைன் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி கலர் கொஞ்சம் டிவைட் பண்ணி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லாக பிளெண்டாக இருந்துச்சு. நான் இந்த பென்சில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கலர்லாம் பிரித்து காட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி. அதே மாதிரி டார்க்காகவும் இருக்கும். பிக்கிட் ஸ்டோனும் அதில் ஈஸியாக கொண்டு வரலாம். இதில் நீங்கள் கலர் வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியோ ட்விட்டர் ஐடியோ கொடுக்குறேன், அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம்.
அது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட்ஸோ கொஷினோ போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதிகமாக அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஒயிட் ஷேட் மாதிரி தெரியும், பட் அது லைட் கொஞ்சம் வந்து கிரேயிஷாக இருக்கும். இந்த கலர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே இருக்குது, ஆனால் ஈஸியாக நீங்கள் அந்த டோன் நீங்கள் கிரே நீங்கள் கொடுத்துடலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் உங்களுக்கு தேவைப்பட கண்டிப்பாக நீங்கள் பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு பேப்பர் ஒயிட்டுன்னு விட்டுடலாம். எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கிடச்சாலாம் சொல்லிட்டு கொஞ்சம் லைட் எல்லோயிஷ் யூஸ் பண்ணுறேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, முன்னாடி சொன்ன மாதிரி ஈபிகன்ஸ் வச்சு அந்த ஒரு முடி டோன்லாம் ஈஸியாக நீங்கள் இதை கொண்டு வரலாம். இதுதான் பென்சில் யூஸ் பண்ண சொன்னேன். அந்த இயர்ஸ் அந்த பார்த்தா தெரியும், இந்த லைன் கொண்டு வரதுக்கு இது யூஸ் பண்ணணும். ஐப்ரோலாம் சூப்பராக இதில் பண்ணல. ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் உங்களுக்கு ரொம்ப மைல்ட் டீட்டில் வரும்போது சாக்கோல் இல்லைனா வந்து ஸ்டெல் 8B இது யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஆயில் பேஸ்ட்டில் வேணாம், ஏன்னா முன்னாடி சொன்னது திக்காக இருக்கும், ஒர்க் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைட் ரொம்ப கிளியராக இருக்குது. சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்டில் இப்போ நான் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பேக்ரவுண்ட் சைடில் ஒரு சைட் டார்க் ஒரு சைட் லைட் போர்ஷன் இந்த ரேஷியோவில் கம்பேர் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் தேவைப்பட்ட இந்த காம்பஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஒன்று பேக்ரவுண்ட் ஃபுல்லில் ஒன்றும் ஃபுல் லைட்டில் அப்ளை பண்ணுங்கள், இல்லை ஃபுல் டார்க் அப்ளை பண்ணுங்கள். அதுபோல் நீங்கள் டார்க் அப்ளை பண்ணோம்னா அந்த முடி இருக்கிறதெல்லாம் டார்க் கண்டிப்பாக முடியும் டார்க்கும் வந்து பிளெண்ட் ஆகிடும். ஸோ லைட் அண்ட் இந்த காம்பினேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் பிக்சரில் வந்து எடுத்து காட்டும். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கொஸ்டின் டவுட்ஸ் எல்லாமே எது இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ண கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். Thank you.